தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தற்போது கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்தோனேஷியா, தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதில் இந்தோனேஷியா தான் பெரும் சேதத்தை எதிர்கொண்டுள்ளது. இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் சென்யார் புயல் பாதிப்பும், அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த டிட்வா புயல் இலங்கை, இந்தியாவையும் தாக்கியுள்ளது. இந்த புயல் கனமழை காரணமாக 4 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அளித்திருக்கும் தகவலின்படி இந்தோனேஷியாவில் பேரழிவை ஏற்படுத்த வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 442ஆக உயர்ந்துள்ளது. மக்கள் உணவு மற்றும் தண்ணீருக்காக தவித்து வருகின்றனர். கடுமையாக பாதிக்கப்பட்ட சுமத்ரா தீவின் சில பகுதிகளுக்கு சென்றடைவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா, மேற்கு சுமத்ரா மற்றும் ஆச்சி ஆகிய 3 மாகாணங்களில் 400க்கும் மேற்பட்ட மக்களை காணவில்லை. வெள்ளம், நிலச்சரிவுகள், சேதமடைந்த சாலைகள், தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்ற காரணங்களால் ஆயிரக்கணக்கான மக்கள் மீட்க முடியாமல் சிக்கி தவிக்கின்றனர். உதவிக்காக ஜகார்த்தாவிலிருந்து 2 போர்க்கப்பல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. சுமத்ரா தீவில் உள்ள மத்திய தவனுலி மற்றும் சிபோல்கா ஆகிய 2 நகரங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது வரை நம்பிக்கையற்ற சூழ்நிலையே நிலவி வருகிறது. சவாலான வானிலை மற்றும் போதைய உபகரணங்கள் இல்லாதது போன்ற காரணங்களினால் மீட்பு பணிகள் தொய்வடைந்துள்ளது.